அன்பிற்கினவர்களே, மீண்டும் ஒரு ருசியாக உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் திருநாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். 2 நாட்கள் இந்த தியானத்தை முடித்து இந்த 3வது நாளிலே மீண்டும் உங்களை சந்தித்து இந்த தியானத்தில் கொண்டு செல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை இந்த நாளிலே நம்ம படிக்க கேட்டோம். சிறு வயதிலிருந்தே நம்முடைய சண்டே ஸ்கூல், விபிஎஸ் போன்ற நம்முடைய திருச்சபை சார்ந்த சிறுவர் நிகழ்வுகளிலே திரும்ப நமக்கு கற்றுத்தரப்படுகின்ற ரொம்ப அழகான ஒரு பாடம் இந்த பாபேல் கோபுரம், த டவர் ஆஃப் பேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வை நாம் பலமுறை வாழ்க்கையிலே கேட்டிருப்போம். ஆனால் இதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதுல ஒரு அழகான ஒரு மீட்பின் செய்தியும் அந்த சால்வேஷனுக்கான ப்ராசஸையும் ஆண்டவர் இந்த பகுதியிலே நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை இந்த பைபிள் ஸ்டடியோடைய இந்த மெடிடேஷனோட மிக முக்கியமான நோக்கமே நமக்கு ரொம்ப தெரிந்த பகுதிகளை ஒரு புது பார்வையோடு, குறிப்பாக மீட்பு, ரட்சிப்பு என்னக்கூடிய அந்த ப்ராசஸ், அந்த மீட்பு என சொல்லப்படுகின்ற அந்த பயணத்தின் வழியாக இந்த திருமறை பகுதிகளை நாம் அணுகும்போது புதிய புதிய தகவல்கள், புதிய புதிய கருத்துக்கள் நம் வேதத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த பாபேல் டவரை குறித்தான இந்த நிகழ்வு, இது இந்த படைப்பு நிகழ்வுக்கு பிறகும் பேரழிவு, அதாவது நோவா காலத்து பேரழிவுக்கு பிறகும் வரக்கூடிய ஒரு நிகழ்வாகும். அதே போல நம்முடைய முற்பிதா என்று சொல்லப்படுகிற நம்முடைய விசுவாசத்தின் தந்தையாக இருக்கக்கூடிய ஆபிரகாம் ஐயாவுடைய வாழ்வுக்கு முன்பாக வரக்கூடிய ஒரு ரொம்ப அழகான ஒரு பகுதி இந்த பாபேல் கோபுரம். இந்த பாபேல் கோபுரத்தை பொறுத்த மட்டும் அந்த முதல் வசனம் இப்படியாக தொடங்குகிறது. 11ஆம் அதிகாரம் முதல் வசனம், பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. அப்படின்னும் போது இங்க அந்த டிஃப்ரெண்ட் லிங்குவிஸ்டிக் என சொல்லப்படுகிற பல்வேறு தரப்பட்ட மொழிகள் வராத ஒரு சூழ்நிலை தொடக்க காலத்திலே, அதாவது பூமியிலே மனிதர்கள் படைக்கப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இதை நம்ம பார்க்கின்றோம். ஆனால் இங்க என்ன ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது என்றால், when they started to communicate, they want to become God அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர்கள் தொடர்பு கொண்டு ஆரம்பித்த பிறகு அவர்கள் கடவுளாய் மாற அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இன்னைக்கு கூட இந்த தொடர்பு கருவிகள், ஒருவேளை இன்டர்நெட்டாக இருக்கலாம், இல்ல செல்போன்ஸா இருக்கலாம், இந்த இன்டர்நெட், இந்த தொடர்பு கருவிகள் வளர வளர மக்களுக்குள்ளாக ஒரு பயம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் இந்த தொடர்பு எவ்வளவு அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறதோ அவன் அவ்வளவு அதிகமாக அதிகாரம் பெற்றவனாக, ஆற்றல் பெற்றவனாக மாறிவிடுகின்றான். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த பாபேல் டவருடைய அடிப்படையே பார்த்தீங்கன்னா, they started to communicate each other. அவங்களுடைய எண்ணங்களை, அவங்களுடைய விருப்பங்களை ஒருவர் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறார். இங்கதான் ஒரு விருப்பத்தை அவங்க செய்கிறாங்க. இந்த 2ஆம் வசனத்துல நம்ம பார்ப்போம் என்றால், ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையிலே சினேய தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்போ இந்த சமபூமி அப்படின்ற கான்செப்ட் நம்ம எங்க பார்ப்போம்னா, நம்மளுடைய இந்த ஆதி காலத்துல இருக்கக்கூடிய, நம்முடைய வரலாற்றில் இருக்கக்கூடிய இந்த வாழ்வியல் சம்பந்தப்பட்ட இடங்கள், மெசபோட்டோமியா சிவிலைசேஷன் எடுத்திருக்கலாம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷனாக எடுத்துக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட சிவிலைசேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய காரியங்கள் என்னவென்றால், நம்ம உணர்ந்து கொள்ளுகின்றது என்னன்னா, அந்த சமபூமியில் அவங்க வாழும்போது நாகரிகம் தோன்றுகிறதாக நம்ம பார்க்கின்றோம். இந்த சிவிலைசேஷனாலே நாகரிகம் தான். அப்போ இங்க ஒரு நாகரிகத்தை, ஒரு சிவிலைசேஷனை இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க த்ரூ கம்யூனிகேஷன். இப்போ இந்த கம்யூனிகேஷன் வழியாக இவங்க கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான செய்தி அப்படின்னு நம்ம பார்ப்போம் என்றால், 3ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அப்போ இந்த சிவிலைசேஷனுடைய growth எப்படி இருக்கு? இந்த பேபல் டவர், இந்த பாபேல் கோபுரம் கட்டும்பொழுது இவங்களுடைய நாகரிகம் எப்படி இருக்குன்னா, அவங்க நெருப்பை கண்டுபிடித்து இருக்கிறார்கள். ஏன்னா சுடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நெருப்பை வைத்து அவர்கள் வேலைகளை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள், மண்ணை வைத்து தொடங்கி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அவங்க கட்டடங்களை எழுப்புற அளவுக்கு அவங்களுடைய சிவிலைசேஷன், அவங்களுடைய நாகரிகம் வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் இந்த காலை வேளையிலே புரிந்து கொள்ள முடிகிறது. ரைட். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, வாருங்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து செய்வோம் அப்படின்றாங்க. ரைட். இப்போ நாம் அப்படின்னு சொல்லும் போது அங்க நிறைய சிக்கல் வந்துருது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா,
ஒருத்தருடைய ஐடியாவை இன்னொருத்தர் மீது அவங்க வந்து திணிக்க ஆரம்பிக்கும் போதுதான் இந்த நாம் என்கின்ற அந்த பதமே பயன்படுத்த முடியும். எனக்கு ஒரு யோசனை இருக்குது, அதை நம்ம சேர்ந்து செய்யலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது இந்த நாம் வி அப்படின்ற ஒரு டெர்மினாலஜியை இது பண்றாங்க. இனி கூட அரசியல்ல வரவங்க கூட வாருங்கள் நாம் சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு. ஏன்னா அவங்களால தனியா முடியாது ஒரு காரியத்தை செய்ய, அதுக்கு அவங்களுக்கு ஒரு கூட்டு தேவைப்படுகிறது. அதனாலதான் இந்த நாம் அப்படின்ற ஒரு டெர்மினாலஜி வி என்கக்கூடிய அந்த கான்செப்டை கொண்டு வராங்க. இதை நம்ம ஜஸ்ட் ஒரு இன்சிடென்டா ஒரு நிகழ்வா கடந்து செல்லாமல் இதுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அரசியல், அந்த பொருளாதாரம், இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்க்கும்போது இந்த பாபேல் கோபுரம் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த 3ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போம் என்றால், கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நீலக்கிலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ரொம்ப அழகான ஒரு திட்டத்தை இவர்கள் இங்க தீட்டி வைக்கிறதாக நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த திட்டம் எப்படிப்பட்ட திட்டம்னா, இந்த சிவிலைசேஷன் அவங்க தங்களுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்த யோசிக்கிறாங்க, ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்த யோசிக்கிறாங்க. ஒரு நகரம், ஒரு சிட்டியை ஏற்படுத்திட்டு அதுக்கு வந்து ஒரு டவரை கட்டணும்னு யோசிக்கிறாங்க. அந்த டவர் எப்படிப்பட்ட டவராக இருக்கணும்னா, வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டணும் அப்படின்றாங்க. இதை கட்டுறதுடைய எண்ட் ப்ராடக்ட் அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். ரைட், இப்போ இங்கதான் இந்த நாளுக்கான தீமே அடங்கி இருக்கிறது. இந்த நாளுக்கான தலைப்பு நம்ம இப்படியாக வைத்திருக்கிறோம், ப்ரைட் பிரேக்ஸ் ஹியூமிலிட்டி பில்ட். ப்ரைட் பிரேக்ஸ் ஹியூமிலிட்டி பில்ட்ஸ் என்கின்ற தலைப்பின் கீழாக, அதாவது பெருமை அழிக்கும் தாழ்மை கட்டி எழுப்பும் என்கிற தலைப்பின் கீழாக யோசிக்கின்றோம். ஒருவேளை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் நேற்று தினத்திலே நம்ம சிந்தித்தோம். அங்கே மனிதன் விழுந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்ப்போம் என்றால், அங்கே பார்க்கும்போது அவன் வந்து கடவுளுடைய திட்டத்திற்கு எதிராக செயல்பட தொடங்கியதுதான். ஆனா இங்க ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல இங்க அவன் செய்யக்கூடிய இன்னொரு பாவம், இன்னொரு வீழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் நாகரிகம் அப்படின்றது மட்டுமல்ல, இந்த நாகரிகத்தின் வழியாக he wanted to challenge God. கடவுளிடத்தில் நிகராக போட்டியிடும் கூடிய அளவுக்கு தன்னை அதிகாரம் நிறைந்தவனாக மாற்றிக்கொள்ள ஆசைப்படுகின்றான். அப்படின்னா அவனுக்குள்ள பெருமை வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கிட்ட நெருப்பு இருக்கு, நம்ம கிட்ட கல் இருக்கு, நம்ம கிட்ட நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க, நம்ம சொன்னா கேட்கக்கூடிய ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம், ஒரு நாகரிகத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம், ஒரு நகரத்தை கட்டி எழுப்ப போகிறோம், அதோடு சேர்ந்து ஒரு கோபுரத்தை கட்டி எழுப்ப போகிறோம். நாம் கடவுளுக்கு நிகரானவர்கள், பிகாஸ் we are started to கிரியேட்டிங் திங்ஸ் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி வருது பாருங்க. அப்போ நான் ஒரு காரியத்தை படைக்கிறேன், நான் ஒரு காரியத்தை உருவாக்குறேன் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு திமிரு, ஒரு பெருமை, ஒரு ஆணவம் ஒருவனுக்குள்ளாக தோன்றி விடுகிறது. அந்த வெளிப்பாடுதான் இந்த பாபேல் டவர். பல நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில நாம் ஏன் ஒரு மிகப்பெரிய அடியோ, ஒரு மிகப்பெரிய ஒரு சறுக்கலையோ, ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கிறோம்னா, இன்னைக்கு நம்முடைய தலைக்கு மேலாக இந்த பெருமை என்ன சொல்லப்படுகின்ற இந்த காரியம் ஏறி நிற்கிறதோ, அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இறங்க ஆரம்பித்து விடுகிறோம் என்பதுல ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. பல நேரங்கள்ல நாம் பெருமைப்படும் போது கடவுள் நமக்கு எதிர்த்து நிற்கிறார். இது நான் சொல்லல, நம்முடைய திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு அழகான செய்தியாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனிடத்திலே அவருடைய கிருபை தங்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ என்னைக்கெல்லாம் மனிதன் பெருமை அடைகின்றானோ, என்னைக்கெல்லாம் மனிதன் தன்னை பெருமை உள்ளவனாக நினைத்துக் கொள்கின்றானோ, கர்த்தர் அவனுக்கு எதிராக இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இங்க கூட பாருங்க, அவன் இந்த கோபுரத்தை கட்டுவதுடைய நோக்கம் என்னவென்றால் தனக்கு பேர் உண்டாகவும், அது மட்டும் இல்லாமல் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டி அது எவ்வளவு அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால் வானத்திற்கு அளவாக, அதாவது he want to reach the sky, he wants to reach the sky என்பதுதான் அவனுடைய கான்செப்டாக இருக்கிறது. அப்படின்னா நான் கடவுளுக்கு நிகரானவன் என்பதை வலியுறுத்த வேண்டும் என்பதுதான் அவனுடைய மிக முக்கியமான திட்டமாக இருக்கிறது. ரைட், இப்ப நமக்கு இதுல நிறைய கேள்விகள் எழும்பக்கூடும். இங்க எல்லாமே ஒற்றுமையா தானே இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே பேசக்கூடிய ஒரு கான்செப்ட் பாத்தீங்கன்னா யூனிட்டி, ஒற்றுமையா இருக்கணும். நம்ம திருச்சபையில கூட நம்ம சொல்றது மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், கிறிஸ்தவர்கள் ஒன்றிணைத்து இருக்கணும்,
பாகுபாடு இருக்காது, வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, எல்லோரும் ஒரே மக்களாய் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாரிடத்துல இருக்கிறது. ஆனால் கடவுளை சார்ந்து நம்ம ஒற்றுமையா இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆனா நம்ம எதுக்கு சேர்ந்து வரோம், எதுக்கு ஒற்றுமையா இருக்கிறோன்றது மிகப்பெரிய கேள்வி. எந்த கான்செப்ட்ல நாம் இணைக்கப்படுகிறோம்? ஆண்டவருக்காக, இறைவனுக்காக, கடவுளுடைய யோசனைக்காக, நன்மையான காரியங்களுக்காக நாம் இணைவோம்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒரு தீமையான காரியத்திற்காக, கடவுளுக்கு எதிரான காரியத்திற்காக நாம் இணைக்கப்படுகிறோம், நாம் யூனிட்டியில இருக்கிறோம்னா அது கடவுளுக்கு எதிரான ஒன்றாக இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய தேசத்துல கூட பாத்தீங்கன்னா, இந்திய தேசத்துல இன்னைக்கு ஒரே கான்செப்ட்ன்றத கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரே எலெக்ஷனு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே மதம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா இவங்க சொல்ல மாட்டாங்க, சில காரியங்கள் உண்டு. ஒரே ஜாதின்னு சொல்ல மாட்டாங்க, ஒரே வர்க்கம் சொல்ல மாட்டாங்க, ஒரே இனம் சொல்ல மாட்டாங்க. ஆனா சிலவற்றில ஒன்னா கொண்டு வருவாங்க. எதுலெல்லாம் அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குதோ, எதெல்லாம் அவங்க அதிகாரத்தை காட்ட முடியுமோ அதுலெல்லாம் ஒன் இந்தியா, ஒன் கண்ட்ரி, ஒன் நேஷன், ஒன் லாங்குவேஜ்னுவாங்க. ஆனா ஒன் எக்கானமின்னு சொல்ல மாட்டாங்க, ஒன் காஸ்ட்னு சொல்ல மாட்டாங்க, ஒன் எத்தினிசிட்டின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா சிலவற்றில் அவங்களுக்கு பிரிந்து இருக்கணும், அவங்க எதிர்பார்க்கிற வகையில சேர்ந்து இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவங்களால அதிகாரம் செலுத்த முடியுன்ற ஒரு கான்செப்டை நம்ம பார்க்கிறோம். இதுதான் நிறைய நிகழ்வுகளை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ கடவுளுக்கு எதிராக கூடக்கூடிய கூட்டங்கள் கடவுளுக்கு எதிராக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். கடவுளுடைய ஐடியாலஜி இருக்கு, ஆண்டவருடைய ஐடியாலஜி இருக்கு. அதுக்கு எதிராக யாரெல்லாம் கூட்டம் கொடுக்கிறார்களோ அதெல்லாம் ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. The unity without God, Genesis 11:1 நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ரொம்ப அழகான ஒரு பாடமாக இருக்கிறது. ரைட், இப்போ இதே யூனிட்டி நம்ம பைபிள்ல வேற ஒரு இடத்துல பார்க்கிறோம். அது என்னன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால், திருச்சபையுடைய பிறந்த நாள் பெண்டெகாஸ்டல் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பலதரப்பட்ட மக்கள் அந்த மேல் வீட்டறையிலே கூடியிருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் ஒன்றிணைக்கப்பட்டு அவர்கள் பற்பல பாஷை பேசக்கூடியவர்கள் அந்த இடத்துல ஆண்டவரை துதித்தார்கள். அங்கே ஒரு ஒன்றிப்பு இருந்தது. இப்போ இங்க ஒரு யூனிட்டி இருக்கு. பெண்டெகாஸ்டல் டே அன்னைக்கு ஒரு யூனிட்டி இருந்தது. ஏன் பாபேல் கோபுரத்தை கட்டக்கூடிய அந்த யூனிட்டியை ஆண்டவர் சிதைத்து போட்டார், ஆனால் பெந்தெகோஸ்தே நாளில் இருந்த அந்த யூனிட்டியை ஆசீர்வதித்தார் அப்படின்றதுக்கு கேள்வி என்னன்னா, இது அகெயின்ஸ்ட் த வில் ஆஃப் காட், இது டு ஃபார் த வில் ஆஃப் காட், கடவுளுக்கு ஏற்ற ஒரு எண்ணமாக இது இருந்தது. அப்போ நம்ம ஒற்றுமையா இருக்கலாம். ஆனா எப்போ ஒற்றுமையா இருக்கணும்னா, கடவுளுக்கு ஏற்ற விஷயங்களுக்கும் ஆண்டவர் விரும்புகிற காரியங்களுக்கு நாம் ஒற்றுமையாக இருப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார். அதுவே ஆண்டவருக்கு எதிரான காரியங்கள்ல ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும், ஏதாவது ஒரு குழப்பத்தை கொண்டு வரணும், நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம். இன்னைக்கு கூட சர்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா இந்த குரூப்பிசம் ரொம்ப அதிகமா இருக்கும் பாருங்க. அப்போ சர்ச்சை வளர்க்கறதுக்காக குரூப்பிசம் இருந்தா நல்லது. ஆனா அதே சர்ச்சில் குழப்பத்தை உண்டாக்கி சர்ச்சை பிரிக்கணும்னு சில குரூப்ஸ் எழும்புறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட யூனிட்டியை கடவுள் எதிர்க்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் கற்றுத்தருகின்ற இந்த ரொம்ப அழகான இன்னொரு பாடம் என்னவென்றால், the theology of human self-sufficiency. மனிதன் என்னைக்கு தனக்கு தேவையானதை தானே பார்த்துக்கொள்ள முடியும், தானே அவைகளை ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்று தன்னை சார்ந்து அவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு அவன் கடவுளுக்கு எதிராக மாறுகின்றான். ஏன்னா என்னைக்கு அவன் என்னால எல்லாமே முடியும், என்னால எல்லாவற்றையும் சாதிக்க முடியும், என்கிட்ட எல்லாவற்றுக்கும் ஆற்றல் இருக்குன்னு நினைக்கிறானோ அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா பெருமை வந்தது. அடுத்தது கடவுளை சார்ந்து இருக்கிற நிலையிலிருந்து அவன் மாறுபடுகின்றான், கடவுளுக்கு எதிராக அவன் திரும்புகிறதாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதுதான் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. வாங்க நம்ம எல்லாம் இதை செய்யலாம் அப்படின்னா, நம்ம எல்லாம் செய்யலாம்னா அப்போ செய்யறதுக்கான ஆற்றல், I have the power, I have the control, I have the efficient, I have the self-sufficiency to do this அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் அவன் இருக்கிறான். என்னால் இதை சாதித்து விட முடியும் என்கின்ற ஒரு சுயத்தின் மீது சாரக்கூடிய ஒரு நிலையில் மனிதன் இருக்கிறது தான் இந்த 3ஆம் 4ஆம் வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போ இன்னைக்கு மனுஷன் தன்னை சார்ந்து கொள்கிறானோ அவன் அன்னைக்கு கடவுளுக்கு எதிரானவனாக அவன் மாறிவிடுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ரைட், அடுத்தது இந்த பாபேல் டவர் வழியாக நாம் புரிந்து கொள்கின்ற 3 காரியங்கள். அவன் ஒரு செக்யூரிட்டியை தேடுகின்றான். என்ன செக்யூரிட்டினா, தனக்கான ஒரு நகரத்தை ஏற்படுத்தி
அதுல அவன் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றான். ஏனென்றால் இந்த அச்சம் பயம் எல்லாம் இருந்தாதான் நம்ம கடவுளை தேடுவோம். இந்த அச்சம் பயம் இந்த மாதிரி ஒரு ஃபியர் இல்லைன்னா கடவுளை தேட மாட்டோம். அதனால்தான் இந்த ஃபியர்லெஸ்ஸான ஒரு பயமற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கான தனக்கான பாதுகாப்பை அவன் ஏற்படுத்திக் கொள்கின்றார், செக்யூரிட்டி. ரெண்டாவது, he wants the control. அந்த டவரை கட்டிட்டு அதன் வழியாக அங்க இருக்க மக்களை அவன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அங்க இருக்கக்கூடிய செயல்பாடுகளை அவனுடைய அதிகாரத்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்பது அவனுடைய திட்டமாக இருக்கிறது. அடுத்தது மூன்றாவது, he want his own identity. அதுவரையிலே கடவுளை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறவர்கள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் கடவுளுடைய மக்கள் அல்ல, நாம் நமக்கான பெயரை ஏற்படுத்துவோம், லெட்ஸ் கிரியேட் அவர் ஓன் நேம் ஃபார் அஸ் என்கின்ற ஒரு கான்செப்டை அங்க கொண்டு வருகிறதாக நாம் பார்க்கின்றோம். அருமையான தேவச்சனமே, பல நேரங்கள்ல இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளாக இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. எப்போதுமே நம்முடைய வாழ்க்கை கடவுளை சார்ந்திருக்கவும், நம்முடைய அதிகாரம் நம்முடைய கண்ட்ரோல் கடவுளிடத்திலும், நம்முடைய ஐடென்டிட்டி என்னுடைய அடையாளம் ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது அது பரிசுத்தமானதாகவும் தூய்மையானதாக இருக்கும். என் ஐடென்டிட்டியை என் பேர் சுமந்திருக்கும், நான் தான் என் பேருக்கான அடையாளம் என்று ஒரு சுயநலத்தோடு நம்ம வாழ ஆரம்பிப்போம் என்றால் நாம் கடவுளுக்கு எதிரானவர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதுதான் இந்த பாபேல் கோபுரம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அடுத்ததாக மூன்றாவது குறிப்பு 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அவங்களுடைய கான்செப்டே என்னன்னு ஆரம்பிச்சாங்க, நம்ம இந்த டவரை கட்டுவோம், இந்த டவர் எதை ரீச் பண்ணணும்னு யோசிச்சாங்க, அந்த வானத்தை தொடணும்னு யோசிச்சாங்க. ஆனா அவங்க தொட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா பதில் 5ஆம் வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. அவங்க தொடல, யாராலையும் தொட முடியாது. ஏன்னா ஆண்டவரை தொடுவதற்கும் அவரை ரீச் பண்ணுவதற்கும் மனிதன் ஏமாத்திரம். அதனாலதான் அந்த வசனம் ஒரு ஐரணியாக கொடுக்கப்படுகிறது. அது வந்து ஒரு 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 கிண்டலாக அந்த வசனம் போடப்பட்டிருக்கிறது. மனுபுத்திரன் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறது கர்த்தர் இறங்கினார் அப்படின்னா he doesn't reach the sky. அவன் வானத்தை தொட முடியல, அதனால ஆண்டவர் இறங்கி வந்ததாக. அப்ப அவன் கோபுரம் எங்கதான் இருக்கு, இன்னும் பூமி அளவுல தான் இருக்குது. அப்போ பல நேரங்கள்ல நான் வந்து உயர்ந்திருக்கிறேன், என்னால எல்லாம் முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம என்னதான் பண்ணிருக்கிறோம்னு பாக்குறதுக்காக ஆண்டவர் இறங்குற அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை இந்த பாபேல் கோபுரம் நமக்கு கற்றுத்தருகின்ற செய்தியாக இருக்கிறது. But the Lord come down to see the city and the town அப்படின்னு. அப்போ அது தொடணும்னு நினைச்சவனால தொடவே முடியல என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தை அழகா ஒரு வசனம் இருக்கிறது. வானத்தில் இருக்கிறவர் நகைப்பார், அவர் வந்து சிங்காசனத்தில் இருக்கிறவர் மனிதனை பார்த்து நகைக்கிறார் என்கின்ற ஒரு வசனம் இருக்கிறது. அது போல பல நேரங்கள்ல நாம் செய்கின்ற காரியங்கள் ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நகைப்பை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக அமைந்து விடுகிறது. அடுத்ததாக நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். கடவுள் இந்த மக்களுடைய பாஷையை அவர் தாறுமாறாக மாற்றி போடுகிறார் என்பதை நம்ம 6ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தங்கள் செய்ய நினைத்ததும் ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவங்க ரொம்ப கான்பிடென்டா இருக்கிறாங்க, நான் நினைச்சது தடை பண்ண முடியாதது, யாராலும் தடை செய்ய முடியாது என்பதை தங்கள் சுயத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக, ரொம்ப அவங்க ஆணவம் பிடித்தவர்களாக, பெருமை பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இங்கே ஆண்டவர் உணர்கிறார். அதனால 7ஆம் வசனத்துல பாருங்க, நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்போ இங்க கடவுள் வந்து ஒரு செப்பரேஷனை, ஒரு டிஃப்ரெண்டான லிங்குவிஸ்டிக் கல்ச்சரை ஏற்படுத்துவதன் நோக்கம் என்னவென்றால், இவங்க என்னைக்கு ஒரே லாங்குவேஜ்ல கம்யூனிகேட் பண்றாங்களோ அவங்க சுயத்தை சார விரும்புகிறார்கள், கடவுளை மறக்க தொடங்குகிறார்கள். இந்த இதிலிருந்து இவர்களை வெளிக்கொண்டு வருவதற்காக, இவங்களை ரட்சிப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த பல பாஷைகளை கொண்டு வந்தவருடைய நோக்கமா இருக்கிறது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், என்னது இது, ஆண்டவர் இந்த ஜனத்தை இப்படி பனிஷ் பண்ணிட்டாரு, why God has punished them அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பலாம். இது வந்து பனிஷ்மெண்டே கிடையாது, இட்ஸ் a salvation process. ஏன்னா இப்படியே விட்டிருந்தார்கள் என்றால் இந்த மனிதர்கள் தங்களை தாங்களே உயர்த்தி கடவுளுக்கு எதிராக செயல்பட்டு அவர்கள் முழுவதும் அழிந்து போயிருப்பார்கள். அந்த அழிவை தடுப்பதற்கு தான் இதை வந்து ஒரு தண்டனை தீர்ப்பாக, ஒரு ஜட்ஜ்மெண்டாக, ஒரு பனிஷ்மெண்டாக கொடுக்காம
அவங்களை மீட்டெடுக்கும்படியாக அவங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த யூனிட்டியை உடைத்து போடுகிறார், அந்த பாஷைகளை தாறுமாறி ஆக்கி போடுகிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஒரு புது அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வரலாம். இட்ஸ் நாட் a பனிஷ்மெண்ட். ஆண்டவர் இங்கே ஒரு தண்டனை கொடுக்கல, மாறாக அவருடைய பெருமையை உடைக்கிறார். அவங்க என்னைக்குமே கடவுளை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களா இருப்பதை வலியுறுத்துவதற்காக, அதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த செயல்பாட்டை ஆண்டவர் செய்கிறதாக நம்ம புரிந்து கொள்ளலாம். ரைட். இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளுகின்ற செய்தி என்னவென்றால், நாம் என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை சார்ந்தவர்களாக, ஆண்டவரை மாத்திரம் பின்பற்றுகிறவர்களாக, ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருக்கிறவர்களாக, ஒருவேளை நம்ம சுற்றி இருக்கிற ஒரு கூட்டம், நமக்காக இருக்கக்கூடிய ஒரு பலம், நமக்காக இருக்கக்கூடிய அதிகாரம் நிறைந்த மக்கள், இவங்களை நம்பி இருப்போம்னா இன்னைக்கு மனம் மாறுவதற்கான ஒரு அறைகூவலை ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுக்கிறார்.